அளவுக்கு அதிகமா வளர்ந்தா ஒரு மரத்தோட கிளைகள் கூட முறிஞ்சு விழுந்துடும். இதைத்தான் மகாகவி தன்னோட 15வது ஆத்திச்சூடியில கிளை பல தாங்கேல் அப்படின்னு சொல்றார். இது மரத்துக்கு மட்டும் இல்ல, நம்மளோட வாழ்க்கைக்கே பொருந்தும் அப்படின்னு நான் சொல்றேன். தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுகள் கிட்டேயோ ஃபேமிலி கிட்டேயோ அதிகமா வச்சுக்க கூடாது. வினோதய சித்தம்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. தம்பி ராமையா அதுல நினைச்சிட்டு இருப்பாரு, தன் குடும்பத்தை மொத்தத்தையும் தான் தாங்குறோம், தன்னாலதான் இந்த முழு குடும்பமே இயங்குது, எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாரும் தன்னை மட்டுமே நம்பி இருக்காங்க அப்படின்னு நினைச்சு ஒரு காரியமா செய்வாரு. ஆனா ஒரு கட்டத்துல மற்றவங்க எல்லாரும் தன்னை உபயோகப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தெரியும் போது ரொம்பவே நொந்து போயிருவார். எதை சுமக்கணும் எதை விடணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இதயம் பேசுகிறது மணியன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன தெரியுமா சொல்வாரு, எல்லோரையும் எல்லா சமயத்திலையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க ஒருத்தரையும் ஒரு சமயத்திலையும் திருப்திப்படுத்த மாட்டான் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லுவார். அந்த பிரஷரை நம்மளால சுமக்க முடியாது. சில சமயம் அது ஸ்ட்ரெஸ்ல போய் முடியும். எல்லாருக்கும் நோ சொல்றது கூட சில சமயத்துல நன்மையில போய் முடியும் தெரியுமா. நாமளும் பலரால பல சமயத்துல உபயோகப்படுத்தப்படுறோம் அப்படின்றத நாம வாழ்க்கையில ரியலைஸ் பண்ணணும். இதைத்தான் மகாகவி கிளைப்பல தாங்கேல் அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா நீங்க தான் வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற மனிதர்கள் அப்படின்னு நான் சொல்றேன். உங்க லைஃப் ஸ்டைலே மாறணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்கள் உமா பாரதி, மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் வம்சாவளி. வணக்கம்.